ஒரு காலத்தில் ஒரு பரந்த காட்டில் ஒரு புத்திசாலி புறா தனது நண்பர்களுடன் ஒரு உயரமான மரத்தில் வசித்து வந்தது. அருகில் பெருமையும் கர்வமும் கொண்ட பருந்து வசித்து வந்தது. ஒரு நாள் பருந்து புறாவை பார்த்து, நீங்கள் புறாக்கள் பலவீனமானவர்கள். நீங்கள் தானியங்களை மட்டுமே சாப்பிட்டு கூடுகளில் வாழ்கிறீர்கள். நான் வலிமையானவன். நான் என் உணவுக்காக வேட்டையாடுகிறேன். நீங்கள் என்னைப் போலவே இருக்க வேண்டும் என்று கேலி செய்தது. புறா ஞானமும் இரக்கமும் முக்கியம் என்று நிதானமாக பதிலளித்தது. காலப்போக்கில் காடு ஒரு பயங்கரமான வறட்சியை எதிர்கொண்டது. உணவு பற்றாக்குறையாகி விலங்குகள் உயிர் பிழைக்க போராடின. வேட்டையை நம்பியிருந்த பருந்துக்கு இரை கிடைக்காமல் நாளுக்கு நாள் வலுவிழந்து வந்தது. இதற்கிடையில் புறா மற்றும் அவரது நண்பர்கள் போதுமான உணவை சேமித்து வைத்திருந்தனர் மற்றும் தேவைப்படும் மற்ற பறவைகளுடன் பகிர்ந்து கொண்டனர். ஒரு நாள் களைப்பாகவும் பசியுடனும் இருந்த பருந்து புறாவிடம் வந்து, தயவு செய்து எனக்கு உதவுங்கள். நான் உங்களை கேலி செய்தது தவறு. நீங்கள் உணவை பகிர்ந்து கொள்வீர்களா என்று கெஞ்சியது. புறா சிரித்துக்கொண்டே, உண்மையான பலம் ஞானத்திலும் மற்றவர்களுக்கு உதவுவதிலும் உள்ளது என்றது. புறா தனது உணவை பகிர்ந்து கொண்டது. மேலும் பருந்து தாழ்மையுடனும் எதிர்காலத்தில் கனிவாகவும் புத்திசாலியாகவும் இருப்பேன் என்று உறுதியளித்தது. கதையின் நீதி: புத்திசாலித்தனமும் கருணையும் வெறும் பலத்தை விட மதிப்புமிக்கவை.